இஸ்ரேலிய வீரரின் முகத்தில் வெடித்திருக்கக்கூடிய ட்ரோன், தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்ட ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ், ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 3 வீடியோக்கள், பஹ்ரைனில் பத்தி எரியக்கூடிய ஃபத்தா, குவைத்தினுடைய எண்ணெய் கிணறு பட்டு எரிகிறது, விரத சேனம் செய்து வாயில் உறிஞ்சிய யூதர், காசா கல்யாண வீட்டில் குண்டுமலை, 7 மாத குழந்தையின் தாடையில் சுடப்பட்ட நிலை, USA மறைத்த வீடியோ வெளிவந்தது, 2 பாலஸ்தீனியர்கள் 100 ஷெக்கல், இந்தியாவுக்குள் நுழைந்த ஆண் கர்ப்பிணி, உதவிய முஸ்லிம்கள், இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உலகமே கொண்டாடக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய வீரர்கள் மீது விழுந்திருக்கக்கூடிய அடி, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் கண்ணு மூணு தெரியாம தண்ணினே அடிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. FPV ட்ரோன் அப்படிங்கிற ஹிஸ்புல்லாவுடைய ட்ரோன், அது மட்டும் இல்லாமல் அபாவில் ட்ரோன், இந்த 2 ட்ரோனை அனுப்புகிறாங்க. இந்த வீடியோ காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படியே நேராக நின்றுகிட்டு இருக்கான், பித்து பிடிச்ச மாதிரி ஒருத்தன் அப்படியே நின்றுட்டான். கரெக்டாக அவனுடைய மூஞ்சிலேயே அந்த ட்ரோன் விழுந்திருக்கு. இதை பார்த்து தான் இன்னைக்கு பல பேர் சொல்கிறாங்க, டே எவ்வளோ பெரிய அநியாயக்காரங்கடா, எவ்வளோ பெரிய அட்டுழியக்காரங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன மாத்திரத்தை நம்மளுக்கு கூட டவுட் வந்துடும், என்ன பாய் ஒரு ஆளுடைய மூஞ்சில போய் ட்ரோன் விழுந்ததெல்லாம் நீங்கள் அப்படி பேசலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செய்தியை சொல்கிறோம். இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்போ மேற்கு கரையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்கல்ல, அவங்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, சில பேர் எல்லாத்தையும் சொல்ல, ஏதாவது நம்ம ஒரு பதிவு போட்டால் குழந்தைங்களாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டால் ஜெய் இஸ்ரேல்னு போடுறாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறோம். என்னன்னா, மேற்கு கரையில் பெத்லகேம்னு இருக்கேப்பா, அது என்ன பகுதிப்பா, அதாவது உங்களுடைய பார்வையில் புனித பகுதி. அந்த பகுதியில் இருந்தக்கூடிய சாம் ஃபஹத்னு ஒரு பையன், 7 மாத குழந்தைங்க. அந்த 7 மாத குழந்தைய கிட்டத்தட்ட 10 மீட்டர் தூரத்து அளவில் இருந்த ஒரு ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ், ஒரு நாய் என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தை அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கு, தாயோடு உட்காந்துருக்கு. அந்த குழந்தை சுற்றுக்கான். அந்த குழந்தை 7 மாத குழந்தை. வீடியோவை காட்ட முடியாது, நம்மளுக்கு அந்த காட்சிகளை காட்ட முடியாது, என்னென்னு தடை பண்ணிடுவாங்க. நயன்தாரா டயப்பர் போட்டாலோ, நயன்தாரா சானிட்டரி பேட் போட்டாலோ, அதாவது விளம்பரமாக சொன்னேன், போட்டாலும் நீ வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, விற்கணும்னு போட்டாலும் அதை உடனே காட்ட ஆலோ பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட தாடில் பட்டு பின்வழியாக சிதறி போயிருக்குங்க. அப்போ இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்குறாங்க, இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க, இன்னைக்கு ஐடிஎஃப் சோல்ஜர்ஸுடைய முகத்தில் விழுந்த ஏன் கொண்டாடுறாங்கன்னா இதுதான் காரணம். தொடர்ந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்கக்கூடிய வீடியோக்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் போர்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கோட்டை, ரொம்ப முக்கியமான கோட்டை, அந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கோட்டை மேலேயே இன்னைக்கு அவங்க ட்ரோன் அனுப்புகிறாங்க, அந்த ஃபைபர் டெக்னாலஜியை பயன்படுத்தி அனுப்புனா அதை கரெக்டாக அவங்க காட்டுறாங்க, அந்த காட்சி கரெக்டாக காட்டுறாங்க. ஒரு 3-4 பேர் அலறி அடிச்சு சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க. ஏற்கனவே போருக்கு கூப்பிட்டப்ப தேம்பி ஒருத்தன் அழுதான். ஏற்கனவே BSDD அப்படின்னு ஒரு நோயினால வேற பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடுறாங்க, அலறி அடிச்சு. அந்த வீடியோ ஒரு பக்கம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 பேர், இந்த வீடியோ பார்த்தா தெரியும், ஒரு 5 பேர் புகையை போட்டா அது என்ன, அது ட்ரோனுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. இவங்க லூசு பயலுங்க. சில பேர் நினைப்பாங்க, இல்ல கல்யாண வீட்டில் சீப்பத்தடி வச்சுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி இந்த லூசு இருந்திருப்பாங்க போல. அவங்க டெக்னாலஜியில் ஹிஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, FPV ட்ரோன் அனுப்புறாங்க அல்லது அபாவில் ட்ரோன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 5 பேரை கரெக்டா அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த செய்தி பரவலா பேசப்படவே இல்லைங்க. பெரும்பாலும் இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தான் செய்தியை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த 3 வீடியோ இன்னைக்கு வைரல் வீடியோ, இதை பகிர்ந்து எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கிறது செய்திகளில் மிக முக்கியமான செய்திங்க. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பஹ்ரைன்ல இன்னைக்கு ஃபத்தாவினுடைய ஏவுகணை, ட்ரோன் இல்லை, ஃபத்தாவினுடைய ஏவுகணை சீறி பாஞ்சிருக்கு. பல இடங்கள், பஹ்ரைனுடைய பல இடங்களில் அடி வாங்கப்பட்டிருக்கு. அதே மனாமா போன்ற பகுதிகளில்
பெருத்த ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளில் ஒன்றா இருக்குது. இன்னைக்கு பஹ்ரைனை ஏங்க தாக்கியிருக்கணும் உங்களுக்குலாம் டவுட் வரலாம். ஏங்க யுஏஇயில் இன்ன வரைக்கும் தாக்கல? ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு துபாய்க்காரங்க சும்மா சித்தி வேலை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நெத்தனியா போர் நடக்கிறப்ப, அதாவது பிப்ரவரி 28 போர் ஆரம்பிச்சோடனே நெத்தனியாவை துபாய் கூப்பிட்டு எங்கன்னா அடிக்கிறாங்க எப்படின்னு பாருங்க அப்படின்லாம் நெத்தனியாட்ட கேட்டோம்னா, அந்த லூசு எனக்கே தெரியல, நானே தனியாக போட்டு சிகரெட்டை போட்டு வந்திருக்கேன், எனக்கு திருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டான். சொல்லிட்டு போனதுக்கு அவன்கிட்ட இருந்து அயன்டோம் வேற விலைக்கு வாங்கினாங்க. இப்படி சித்தி வேலையெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்துல் காலிக்குன்னு ஒருத்தவர் அவங்களுடைய விஞ்ஞானி என்ன பேசினார்னா, கண்டிப்பாக ஈரான் அடிக்கணுங்க அப்படிலாம் பேசின துபாய் மேலே ஏன் ஈரான் அடிக்காமல் இருக்காங்கிற ஒரு காரணம் இல்லை ஒரு சந்தேக பார்வை நம்மளுக்கு இருக்குது. என்னவா இருக்கும்? பொருளாதாரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது பரவலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகளை ஒன்று. ஆனால் பஹ்ரைன் இன்னைக்கு பல இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்தினுடைய எண்ணெய் கிணறுகளில் ஆயில் ரஃப்னரி மாதிரி தெரியுது, அந்த பகுதிகளிலையும் இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பஹ்ரைனுடைய கடற்படை 5th ஃப்ளீட்டில் அட்டாக் பண்ணப்பட்டதுன்னு. உடனே என்ன சொன்னாங்கன்னா, சென்டோம்னு அவங்களுடைய இந்த சென்ட்ரல் பகுதியில் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு இராணுவ கட்டமைப்பாக வச்சு அதுக்கு சென்டோம்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அடிக்கலாம் இல்லை, எதுவுமே இல்லைன்னாங்க. ட்ரம்ப்பினுடைய மச்சான் ஒருத்தன் இருக்கான் அமெரிக்காவில், யாருன்னா CNN. ஆகவே ஆகாது. CNN ஒரு ரிப்போர்ட், லேடி ரிப்போர்ட்டர் இருக்காங்க, உண்மையிலே சிங்க பெண்மணி. அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோவில் விரிவாக அந்த பெண்மணி யார் என்ன எதுக்கு நான் சொல்கிறேன். அவங்க இன்னைக்கு அதை எடுத்து போட்டு, டே நீ வாங்கின அடி இதுதான், சேட்டலைட் இமேஜ் இதுதான், நீ 5th ஃப்ளீட்டில் வாங்கலை அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யிடா அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. அந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பஹ்ரைனுடைய பகுதியில், குவைத்தினுடைய பகுதியில் தொடர்ந்து இன்னைக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்ரேல் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க. அதாவது விரத சேனை செய்வாங்க போல, அவங்களுக்கு அந்த பழக்கத்தை தொண்டு தொட்டு கடைபிடிச்சி வர்றாங்க போல. ஏதோ 1-2 மட்டும் சரியான செஞ்சுட்டு வருவாங்க போல. செய்தியை பார்க்க அப்படி தான் செய்து. ஒரு பிறந்த 2 மாதமே ஆனால் ஒரு குழந்தை விரத சேனை செய்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விரத சேனை செஞ்சுட்டு ஒரு யூத ராபி என்ன பண்ணுறான்னா, வாயில் வச்சு அந்த குழந்தைய வாயை வச்சு உறிஞ்சிருக்கான். உறிஞ்சினா அந்த குழந்தைக்கு 2 மாத குழந்தைக்கு இவனுடைய நோய் தொற்று, நாய் பல்லையில் வளர்க்குச்சா என்னன்னு தெரில, என்னாச்சுன்னா அந்த குழந்தையுடைய நுரையீரலை பாதித்து அந்த குழந்தையை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய நிலை. என்ன பாருங்க, இவங்களுக்கு ஒரு என்ன செய்கிறோம் எதை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் சடங்களாக செய்கிறாங்க. இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனை உள்ளவங்களுக்குலாம் எதுவுமே எது சரி எது தப்புன்னு அந்த பிரித்து அறிகிற அந்த அறிவே இருக்காது போல். அதனால தான் மூத்திரத்தை குடிக்கிறாங்க, சாணியை அப்பளம் பாப்புலர் அப்பளம் மாதிரி கடிச்சு திங்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை இருக்குது. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், காசாவில் கல்யாண வீடுலங்க, கான்யூனிஸில் கல்யாண மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருந்த முஹன்னத் ஃபர்வானா அப்படிங்கிற ஒரு மாப்பிள்ளை மேலே ஒரு வீட்டுடைய குடும்பத்தில் அப்படியே குண்டை போட்டிருக்காங்க. பல பேர் அந்த இதில் இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்துருக்கூடிய செய்தி, தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனால தான் ஈரான் நீ போடுற போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் ஒப்பந்தமே கிடையாதுடா, நீங்கள்லாம் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் காசாவே ஒரு ஆதாரம். என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள் 20 அம்ச திட்டம் அங்கே காதா அங்கே எப்படி மாற்ற போகிறோம்னா அப்படியே சூப்பராக மாற்றி அமாசிட்டு இருந்த ஆயுதத்தெல்லாம் நாங்கள் பிடிங்கிட்டு கூட பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் நிலத்தை தொடர்ந்து அபகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட காசாவுடைய 70% பிடிக்க சொல்லி இந்த சைத்தான் நெத்தனியாஹு சொல்லியிருக்கிறான். இதனால தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பொறுத்த மாத்திர ஈரான் அது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு காசாவில் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி காசாவில் முகமது அல் கத்தீப்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய மட்டும்தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையினுடைய, அதாவது பிறந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் குழந்தைங்க இடது காலை எடுத்துட்டாங்க, குண்டு போட்டு நெஞ்சு கால் அப்படியே அழுகிருச்சு, காலை எடுத்துட்டாங்க, தாய் இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தையினுடைய வீடியோ வந்திருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு காசாவில் இன்னைக்கு வெறியாட்டத்தை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கான். இதை தான் புட்டின் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு வேற நோக்கம் காரணம் இருக்கு. உக்ரைன்ல ஜெலன்ஸ்கி 700 பேர் எங்கால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றப்ப அந்த பேச்சை அப்படியே மாற்றணும்ல, உலகத்துல தான் பேச்சை கொண்டு அந்த பேச்சை கொஞ்சம் மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் காசா மக்களை ஒரு காரணமாக தான் பயன்படுத்தி கொள்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு அப்படிங்கிறத இந்த சமயத்தை நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான செய்தி, இன்னொரு செய்தி என்ன சொன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தென்கொரியாவிலிருந்து ஒருத்தன் வர்றான், ஜூம் மின்னு சொல்லி ஒரு யூடியூபரான். அவன் என்ன பண்ணுறான், இந்தியாவுக்குள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வர்றான். வர்றதப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு கர்ப்பிணி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு, இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பல இடங்கள், இந்தியாவுடைய பல இடங்கள் அந்த மாதிரி தெரியுது. குறிப்பாக பார்த்தோம்னா நார்த்து மாதிரி தெரியுங்க, நார்த்தினுடைய பல பகுதிகளுக்கு போகிறான். போனால் முதல்ல அவன் காட்டின வீடியோவில் இந்த ஹோலி பண்டிகை நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறான்.
போனால் அவன் மேலே சாயத்தெல்லாம் பூசி சொல்ல முடியாத நெஞ்சு பூதியை போட்டு அமுக்குறாங்க. நான் ஆம்பளை அப்படியே ஏதோ கத்துறான். அது சீன மொழியில் வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல இடங்களுக்கு போகிறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பல இடங்களுக்கு போகிறான். சிறுவர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறான். இப்படி பல்வேறு இடங்களில் போகிறப்ப அங்கே நடந்து கொண்ட மக்கள் ரொம்ப என்கிட்ட மோசமாக நடந்து கொண்டாங்க, ரொம்ப தவறாக நடந்து கொண்டாங்க, என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்துச்சு, நான் கர்ப்பிணி மாதிரி போனேன் அப்படின்னு கூட என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் செய்தியை பதிவு செய்கிறான். அவனும் யோக்கியமானவனு கிடையாது. என்னென்னா அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு வீடியோவில் காட்டுறான். அவன் அதை மாற்றப்ப அந்த இடத்துல சாராய டம்ளர் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இப்படிப்பட்டவன் இந்தியாவில் இப்படி ஒரு செய்தி செய்கிறான். நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வடநாட்டை மிகச்சிறந்த முன்னுதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? குஜராத்தையும் யூபியையும் முன்னுதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கணுமா இல்லையாங்க? அது எப்படியான நிலை, அந்த மக்கள்கிட்ட எப்படியான சிந்தனை இன்னைக்கு வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைலாம் கள்ள தூக்கி அடிக்குது, அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு போட்டு விட்டு உலக அரங்கில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைலனான வீடியோ மட்டும் இல்லை, ஒரு விமர்சனத்தை பெற்று தந்திருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பையன் என்ன பண்ணுறான்னா, நான் காப்பாற்ற போகிறேன், அதை காப்பாற்றதான் சொல்கிறாங்க. ஆனால் விமர்சனம் இருக்குது, நியாயமான விமர்சனம் இருக்குது. என்னென்னா காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி இங்கே கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த போகிற ஆள் அவன் சூசான் இருக்கான்ல, அவன் பொம்பளையாக தான் போகிறான், பொம்பளை வேடம் போட்டு போகிறான். லாஸ்ட்டு அவனுக்கு கை கொடுத்துட்டு போகிறான். சூசானுடைய பார்வையில் மித்த எல்லாத்தையும் விட சரி பரவாயில்ல நல்லா நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த முஸ்லீம் தொப்பி போட்டிருப்பான், வெள்ளை கலர் சட்டை போட்டிருப்பான், இந்த பையனை பார்த்தா ஓகேன்னு சொல்லி சூசான் கை கொடுத்துட்டு போகிறான். ஆனால் அதே சமயத்தில் காப்பாற்றுறதுக்காக இப்படி இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பெண்ணை இங்கே தான் பிடிச்சி காப்பாற்றணும் அப்படின்னு இல்லை, அது இல்லாமையே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ இது மாதிரியான விஷயங்களில் சங்கிகள் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம சத்திய மார்க்கத்தை கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு பரவலாக முஸ்லீம்கள் இதற்கு ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்க மோசமாக நடந்துக்கிட்டதுக்கு எதிராக ஒரு கண்டனம் வந்திருக்கு, சூசானுக்கு எதிராகவும் ஒரு கண்டனம் வந்திருக்கு. அப்படிங்கிறதும் முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. ஒவ்வொருடைய வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வரணும். இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ வலியிலையும் வேதனையும் அந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சம்பவமுமே ஆதாரமாக இருக்குது. அயீத் அப்படின்னு சொல்கிற இவருடைய சம்பவமே ஒரு ஆதாரமாக இருக்குங்க. இவருடைய அந்த சம்பவம், அந்த மோசமான சம்பவம் எப்போ நடந்துச்சு சொன்னால் 2024 ஜூன் 23 இந்த சம்பவம் நடக்குது. இவர் சொல்கிறாரு, எனக்கு கிட்டத்தட்ட 6 குழந்தைகள், இப்ராஹிம்னு 23, நோமா 21, அதீப் 18 வயசெல்லாம் கவனிச்சுக்கு நான் சொல்கிறத நான் பேச புரியும் உங்களுக்கு. முகமதுன்னு 15, யஹியா 11 வயசு, ஜியாத் 8 வயசு, இப்படி 6 குழந்தைகளோடு இருந்த அவர் பல இடங்கள், காசாவினுடைய பல இடங்களுக்கு நான் குடும்பத்தோடு போயிருக்கேன், எனக்கு கிடைச்ச பொருளை வச்சுக்கிட்டு உயிரை காப்பாற்றினா பரவாயில்ல அப்படின்னு நான் போனேன். எங்கெல்லாம் போனேன்னு அவர் சொல்கிறான்னா, ஜபாலியாவுக்கு போனேன், நுஸ்ரத்துக்கு போனேன், ரியாத்துக்கு போனேன், புரூச்சுங்கிற பகுதிக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் நான் குடும்பத்தோட என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் ஓடினேன். சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கையில் நிம்மதியோடு என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருந்தால் கூட பல இடங்களை நான் தப்பிச்சு போனேன். லாஸ்ட்டில் டெல் அல் சுல்தான்னு சொல்லுவாங்க, ரஃபாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிங்க. இந்த பகுதியில் போய் இருக்கிறேன். இங்கேயும் ரொம்ப வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதிலிருந்து தாண்டி நான் அல் இக்லிமி அப்படின்னு ஒரு பகுதியில் போய் நான் இருந்தேன். இந்த பகுதி ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படியாவது தயரல் பலாவுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை நான் பிடிக்கிறதுக்காக இருந்தேன். அதுக்கு முன்னாடி என் குழந்தைகளை குடிக்கிற தண்ணி பயன்படுத்துறதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு காலையில் 5 மணிக்கு அமுச்சு வச்சுருந்தேன். அந்த குழந்தைய யூஸ்வலாக அந்த தண்ணி எடுத்துகிற ஒரு டைம் 5 மணிக்கு போனால் மதியம் 12 மணி 1 மணி ஆகும், ஏன்னா தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி தண்ணி எடுக்கிறதுக்காக அமுச்சிருந்தேன். அந்த குழந்தைங்க வரல. நான் என்ன பண்ணேன்னா, என் குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அந்த பக்கத்தில் ஒரு தண்ணீர் தொட்டி இருந்துச்சு. தண்ணீர் தொட்டி பக்கத்தில் என் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அந்த பக்கத்தில் அந்த சமயத்தில் நான் இது சொல்லிக்கிட்டு இருந்தப்போ என் மனைவிட்ட இங்கேருந்து காலி பண்ணி போயிடலாம், வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு இஸ்ரேல்காரன் மிகப்பெரிய ஒரு குண்டை போடுறான். அவர் சொல்கிறாரு, குண்டு போட்ட உடனே எனக்கு நினைவு இருப்பது என்னென்னா, என் தலையை தொட்டேன், என் தலை முழுவதும் ரத்தம், என் உடலில் பார்த்தேன் கால்கள்லாம் ஒரு மாதிரி நிலை அறியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்படியே விடவடத்து போயிருந்துச்சு. அது முடிஞ்சவுடனே அடுத்தது நான் பார்க்குறேன், அடுத்த குண்டு உழுகுது. என்னுடைய 2 குழந்தைகளில் ஒரு அந்த குழந்தையாக இருந்த யஹியா 11 வயசு குழந்தை மேலே அதனுடைய அந்த குண்டு வெடித்து அதனுடைய இது போய் என் புள்ள மேலே விழுந்துச்சு. அதோடு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். பல நாள் கழித்து பிரிட்டிஷ்
சமூக ஆர்வலாக நடத்தக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் முழித்த உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என் நினைவுக்கு வந்தது முதல்ல யாருன்னா என்னுடைய பையன் யஹ்யா. யஹ்யா எப்படி இருக்கான் அப்படின்னு நான் கேட்டேன். கூட வந்திருந்தது என்னுடைய தகப்பனார், என்னுடைய இன்னொரு என் மகன் இப்ராஹிம் தான். தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க, யஹ்யா நல்லா இருக்கிறான், அடிபட்டுச்சு, அவனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹயாத்துக்கு பார்த்த உடனே ஏதோ குடும்பத்தை பார்க்குறப்ப ஏதோ ஒரு கவலை உணர்வு அவருக்கு தெரியுது, ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. தொடர்ந்து கேட்குறாரு, என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் டக்குன்னு அவருக்கு உடனே சர்ஜரி பண்ணுமா, சர்ஜரி பண்ணால் இங்கிட்டு டாக்டரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறார் அவர், கடைசியாக நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமல், என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல், என் குடும்பத்தில் யார் பிரிஞ்சாங்கன்னு தெரியாமல் நான் ஆப்ரேஷன் பண்ண போகமாட்டேன் அப்படின்னு விடாப்படியாக சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த தன்னுடைய மகன் இப்ராஹிம் தேம்பி வாய் விட்டு கத்தி அழுது சொல்கிறான், அத்தா உங்களுக்கு பிடிச்ச ஜியாத், யஹ்யா பையன் உயிரோடு இருக்கான், இந்த ஜியாத் 8 வயசு பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை சொல்கிறார், எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை சொல்கிறாரு. இந்த ஜியாத்தை நான் ரொம்ப பாசமாக இருந்தேன். ஜியாத்தை பொறுத்த மாத்திர நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கைப்பைன்னு சொல்லுவாங்க, கையில் எப்படி பை இருக்குமோ அது மாதிரி எங்கே போனாலும் அந்த பையன் வருவான், என் கூடையே என்னை கட்டி பிடிச்சிக்குவான், என் கூடையே இருப்பான். அவன் பேசுகிறத பார்த்தா நண்பர்களே ரொம்ப ஆசைப்படுவாங்க. கடைசியாக அவன் என்கிட்ட எனக்கு ஒரு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டான், அது ஞாபகமாக இருந்தது. அந்த குழந்தையும் நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோமா ஸ்டேஜ்னு வந்த உடனேயே தன் குழந்தைகளை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கெல்லாம் குழந்தைய பறி கொடுத்துட்டோங்கிற நிலையிலேயே உள்ளே போய் அவருக்கு சர்ஜரி செய்யப்படுது. அதுக்கப்புறம் வாழ்வில் நடந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நம்மளால் தாங்கவே முடியாத பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றியான விஷயம், அவருடைய இன்னொரு குழந்தைக்கு என்ன கொடுமை நடந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்மளுடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. காசா மக்களுக்காக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.